நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்திய 27ஆம் அதிகாரம் 40 42 வாசிக்கும்போது, தேவனுடைய குமாரன் அல்லாமல் இஸ்ரவேலின் ராஜாவால் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று சொல்லி அங்கே சுருக்கமாக அங்கே வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியிலே 2 மரங்கள் 2 அழைப்புகள் அதை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வேதத்திலே அநேக மரங்கள் உண்டு. கேதுரு, தேவதாரு, அத்தி, புன்னை, வாதுமை, அரும்போர் மரம், பேரிச்சை மரம், குப்பர் என்று விதவிதமான மரங்களை வேதாகமும் அதிலிருந்து நாம் வாசிக்கிறோம். அதில் 2 மரங்களும் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வர நான் பிரயாசப்படுகிறேன். இந்த நாளில் எல்லோரும் அறிந்து தெரிந்த ஒரு மரம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை தொங்கிய அந்த மரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே 7 வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து கூறினார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நாம் சிலுவைக்கு நேராக வீசப்பட்ட 7 வார்த்தைகளையும் நாம் அறிந்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். எத்தனையோ பிரசங்க நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிரியமான பிள்ளைகளே, பிரதான ஆசிரியரும் வேத பாதகருமாய் மூப்பரும் இயேசுவை நோக்கி, நீ கீழே இறங்கி வா என்று இயேசுவை அழைத்தார்கள். அந்த அழைப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட அழைப்பு என்று சொல்லி நான் தியானிக்கிறேன். நான் இறங்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்வதாக 22 இடங்களில் நாம் வாசிக்கிறோம். யாத்திரிகாகமம் 3:7-8 வாசிக்கும்போது, அன்று எகிப்தின் இஸ்ரவேல் விடுவிக்கப்பட்ட போது இறங்கின ஒரு தேவனாய் இருக்கிறார். மற்றுமாய் கல்வாரி சிலுவையிலிருந்தாகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் மாற்றும்படியாக அவர் சிலுவையிலிருந்து இறங்கிறபடியால் நாம் எல்லோரையும் நித்தியமாக நித்தியத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு அழைப்பு. இதிலிருந்து நாம் தரக்கூடிய ஒரு படிப்பு என்னவென்று பார்க்கும்போது, கிறிஸ்துவானவர் கீழே இறங்கினதால் நமக்கு ஒரு தெய்வீக அன்பு கிடைத்தது. பரலோகத்திய தேவன் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொன்னபோது அவர் இறங்காததினால் தெய்வீக அன்பு, தெய்வீக பிரசன்னம் நமக்கு கிடைத்தது. 2வதாக காட்டுத்தீ மரம். இந்த காட்டுத்தீ மரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சகையை குறித்து நாம் வாசிக்கிறோம். சகையிடம் சென்று நீ சீக்கிரமாய் இறங்கி வா என்று சொன்னார். லூக்கா 19:5 வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அழைப்பை இதை நாம் வாசிக்கிறோம். சகைக்கு கிட்ட வந்து அந்த சீஷருக்காக ஒரு அழைப்பு. இது ஒரு ரட்சிப்பின் திட்டமாக இருக்கிறது. இந்த ரட்சிப்பின் திட்டத்தை சகைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த காட்டுத்தீ மரத்தில் அவர் ஏறும்போது அவள் குலனாந்தாலும் சரி, சிலுவையில் மரத்தில் தொங்கி கொண்டிருந்த கலனாலும் சரி, அவரது அழைப்பு என்றுமே மாறாது இருந்தது. ரோமர் 11:29 வாசிக்கிறோம். சுத்தம் எனும் பொருள் கொண்ட பெயருடைய சகேய வாழ்வு அசுத்தமாக தான் இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைப்பிற்கு தயக்கமின்றி உடனே அவன் கீழ்ப்படிந்து சகேய வாழ்வு ஒரு பெயருக்கேற்றோர் போல மாறியது. நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்ந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளை உங்களை என்னையும் அழைப்பு கொடுக்கிறார். நீ சீக்கிரமாக இறங்கி வா என்று சொல்கிறார். இறங்கி வந்தபோது அந்த சகைக்கு இரட்சிப்பு கிடைத்தது. நாம் இறங்கி வரை யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த காலை வேளையை நாம் ஒப்புக் கொடுப்போம். கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அவர் முதல் மரத்திலிருந்து இறங்காததினால் 2ஆம் மரத்திலிருந்து நாம் அனைவராலும் இறங்கி வருவது சாத்தியமானது. எனவே இயேசு 1ஆம் மரத்திலிருந்து இறங்காததற்காக நான் நன்றி சொல்லுவோம். 2ஆம் மரத்திலிருந்து இறங்கி வரும்படி ஆண்டவர் உங்களை என்னையும் அழைக்கிறார். சகையை அழைத்த தேவன் உங்களை என்னையும் இந்த காலை வேளை நீ சீக்கிரமாக இறங்கி வா என்று சொன்னார்.
நாம் இறங்கி வருவோம். அவருடைய சமூகத்திலே அவரோடு செல்வோம். ஆண்டவராகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அந்த வருகையினாலே நாம் அவரோடு செல்லத்தக்கதாக இந்த காலை வேளையை ஒப்புக் கொடுப்போமா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.